நான் இப்போ ஆரம்பமே சொன்னேன், நாங்கள் காரியம் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக வந்திருக்கிற அண்ணன்மார், அக்காமாரு, அம்மாமாரு, தங்கச்சி மாதிரிலாம் கண்டிப்பாக ஏற்றுக்குவீங்க. என்னடாப்பா காரியம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறாராமே, என்ன காரியம் சொல்லி கொடுக்க போறாரு தெரியலையே. அம்மா நீங்கள் செய்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன, உயிரோடு இருக்கும்போது அப்பா பிரியாணி கேட்கலாம் பரவாயில்ல, பிரியாணி வாசனையாவது கொஞ்சம் மூந்து பார்க்கட்டும், வாங்கின்னு போய் உயிரோடு இருக்கும்போது எப்பா சாப்பிடுப்பா, என்னப்பா கையா காலா தொடியா அப்படி செஞ்சு போட்டியாப்பா, தலையா செஞ்சு போட்டியாப்பா, இந்தப்பா சாப்பிடுப்பா, அரே சாப்பிட்டுட்டு எப்பா டை ஆறாது டை டே எப்பா டை இங்க பாரா லேலையா. அப்ப என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஒரு மசால் தோசை வாங்கி கொடுங்க. உயிரோடு இருக்கும்போது செய்யற காரியத்தை சொல்லின்னு இருக்கிறேன் நான். அப்பா அம்மா இருக்குதா இருக்குதா, அப்பா அம்மா இருக்குதா, எனக்கு அப்பா அம்மா இருக்குதுன்ற கை தூக்குங்க. அப்பா அம்மா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வேலையா இல்லாதவங்க பிரச்சனை இல்லை போல இது. அதனால இருக்கிற அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணு, நல்ல புடவை வாங்கி போய் கொடு, நல்ல வேஷ்டி சட்டை வாங்கி போய் கொடு. அவங்களுக்கு பிறந்த நாளோ கல்யாண நாளன்னா போடு மாலை. மகந்து எவனும் போட்டிருக்க கூடாது. ரோட்டில் கொண்டாந்து நிற்க வை. இன்னைக்கு தான் ரோட்டில் என்ன 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 டே வருது, மைனர் ஜாலி, மணி பர்ஸு காலி, ரோட்டில் கொண்டாந்து டமால் டிமில் வெட்டுறா மகனே கேக்கு. அதுவும்னா தல்வாரில் வெட்டணுமா கேட்க, வெட்டிடாயப்பா வெட்டு. எங்க எங்க நடக்கிறது சொல்றேன், இங்க டெய்ரி ஸ்டோரில் வெட்டுறானுங்க பாருங்க, கேட்க சொல்றேன், அடிக்கிறானுங்க பாரு வான வேடிக்கை. சும்மா நான் கேட்டேன் காலையில், என்னடாப்பா இதெல்லாம், 50,000 கடன் வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறாரு. சூப்பர் ராயப்பா, பிறந்தநாள் டே உனக்கு பிறந்த நாள் வராதே போயிருந்தா நல்லா இருந்துச்சுடா. பிறந்த நாள் வந்ததுனால 50,000 கேக் காமிக்கணும்ல, ஜோர் காட்டணும்ல, பெருமை காட்டணும் இல்லை. காலைல ஏன் டீக்கு இல்லை, நைட்டு பர்த்டே கொண்டாட்டம் இருக்கு. எதுக்கு அந்த வாழ்க்கை? இயேசு சொல்லுகிறார், நல்ல காரியம் தாய் தகப்பனை கனம் பண்ணு. உயிரோடு இருக்கும்போது நல்ல செஞ்சு கொடு. தாய் தகப்பனை, தாயை பார்த்து நிறைய பேர் ரொம்ப மரியாதை. தகப்பனது என்னடா வாய மூடுறா, டே அப்பா என்னடா இது, உனக்கு முன்ன பிறந்தாரா பின்ன பிறந்தாரா? சின்ன வயசுல ஆகும்போது யார் நம்மளை ஆறுதல் படுத்திருக்க முடியும், யார் நம்மளை ஆதரிச்சுக்க முடியும்? ஆமா நல்லா சொல்ற. அப்பா அம்மா எங்கம்மா அப்பா வந்து உனக்கு பால் ஊட்டினாரு? அது சொல்லு. உன்னை மட்டும்தான் அப்பா ஆறுதல் படுத்திக்கிறாரு, எங்களெல்லாம் அம்மா பால் கொடுத்து வளர்த்துருக்குது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தாய்க்கு மட்டும்தான் தெரியும் தாயுடைய கஷ்டம், பிள்ளைங்களோட கஷ்டம். தகப்பெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாரு, எப்பயோ ஏதோ ஒரு வாங்கி ஊட்டிட்டு இருப்பாரு, அது பெரிய விஷயம் இல்லை. தாய் தானே பால் கொடுத்தது. தாய் முகத்தை பார்த்தியா தகப்பன் முகத்தை பார்த்தியா பிறந்த உடனே? எம்மாடி நீ சண்டிக்கே வர என்கிட்ட, அப்பா மேல அவ்வளவு பாசம் இருக்குத. நல்லதுமா, தப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கும்போது தாய் தகப்பனை கனம் பண்ணு. கனவீனம் படுத்து. கனவீனம்னா புரியுதா? சே வா தூ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இருக்கிற வரைக்கும் அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, வயசான காலத்தில் ஆதரி, அவங்களுக்கு சோறு போடு, நல்ல துணிமணி எடுத்து கொடு, கொல்லி வைக்கிறத சொல்லி முடிச்சிட்டுமா வயசான காலத்தில் இருட்டில் கரெக்டை விடு. அதுக்கு என்ன கண்ணா தெரியுது, வயசாகி போய் கிடக்குது, எங்கேயோ கிடக்கட்டும். லைட் போடுறோம்ல, அதான் கொல்லி வைக்கிறது. நல்ல வெளிச்சத்தில் வயசான காலத்தில் உட்கார வச்சு பார்க்குறோம்ல, அதான் கொல்லி வைக்கிறது. நல்ல காரியம் உயிரோடு இருக்கும்போது செய்யு.
போயிட்ட பிற்பாடு ஒரே நாள் கூத்து, நல்ல பெரிய போட்டா வச்சு பெரிய மாலையை மாட்டி, பிரயோஜனம் இல்லையே. நமக்கு அதானே நடக்க போகுது, அவங்களுக்கு அதுதான் நடந்திருக்கணும், நம்மளுக்கு அதான் நடக்க போகுது. அதனால நான் காரியம் செய்யறத சொல்லி முடிச்சிடுறேன். என்ன, அவருக்கு பிடிச்சதெல்லாம் இப்போ கூட அப்பா போட்டோ எங்கள் குழந்தை வச்சிருந்து எல்லாம் என்னென்ன செஞ்சார், பாக்கியராஜ் எல்லாம் சேர்ந்து என்னென்ன செஞ்சுங்க எல்லாம் தூக்கி வந்து வச்சுட்டு, ஏப்பா சாப்பிடு ஏப்பா ஏப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய தடி எடுத்துன்னு போயிட்டு நான் பக்கத்தில் நிற்கணும், அப்பா உயிரோடு வந்துடணும், இந்தா எப்பா பிடிச்சிக்கப்பா, மகந்து காட்டுப்பா 4 காட்டு. எப்படி இருக்கும்? இல்லைம்மா, சரிக்கிறதுக்கு சொல்லலை, நான் சிந்திக்கிறதுக்காக சொல்லுகிறேன். சிந்தனை செய்யுங்க, ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாக இருங்க, யார்கிட்டையும் பகையாக இருக்காதீங்க, கசப்பு வச்சுக்காதீங்க. இந்த நல்ல நாள், அப்பா இறந்திருந்தாலும், அப்பா இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாலும், அப்பாவின் மூலமாக நான் நல்ல வார்த்தையை கேட்டேன், நானும் ஒரு நல்ல மனுஷனாக மாறுவேன் என்கிற நல்ல காரியத்தை செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா சொல்லாததெல்லாம் நான் வந்து இங்கே பேசிட்டு இல்லை, அந்த சர்ச்சில் போனாமல் அப்படித்தான்ப்பா எதனா ஒன்று பேசுவானுங்கப்பா, எதனா ஒன்று கலக்குவானுங்கப்பா. இல்லை இல்லை, கிடையாது. ஒரே ஒரு அத்தை சென்னையில் திருவற்றூர் பக்கத்தில் பீச்சு 3 வாட்டி புடவை எடுத்து போய் கொடுத்துருக்குறேன். சொன்ன அத்தைக்கு என்ன கேட்குற அத்தை, சாப்பிடு. ஒரு அத்தை தான், கடைசியாக யாருமே இல்லை எங்கள் இதில். என்ன சாப்பிட்ற கேள் அத்தை, வாங்கி தரேன். இந்த புடவை பிடிச்சிருக்குதா, இல்லை இதை விட இன்னும் பட்டு புடவை வேணுமா, இந்த வாங்கிக்கோ கட்டிக்கோ. ஆனால் நாளைக்கு மகளை கோடி போடல தலை கட்டலன்னு நீ வந்து சொல்ல முடியாது என்கிட்ட. அதனால் உயிரோடு இருக்கும்போதே சாப்பிடு, கட்டிக்கோ, சந்தோஷமாயிரு, அவ்வளோதான். இது ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்கிற வார்த்தை. அதனால் அன்பார்ந்தவர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட வார்த்தை ஏசப்பா சொன்னார். உங்கள் இருதயம், ஒருத்தருடைய இருதயம் கூட கலங்கக்கூடாது, நாமளும் மற்றவங்களை கலங்க வைக்கக்கூடாது. கடவுள் நம்மை அப்படியே ஆசீர்வதித்து நடத்துவாராக. அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, நான் உங்களை ஆனாதேன்னு சொல்கிற இடத்துல விட மாட்டேன், நான் வருவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் கண்ணீரை துடைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் துடைப்பார், உங்களை சமாதானப்படுத்துவார். இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.